ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். கடாயில் 4 ஸ்பூன் ஆயில், பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா 2 தக்காளி, ஓகேங்களா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிருங்க இந்தளவுக்கு நைஸாக. ஸோ அதே கடாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள், காரத்தூள், உப்பு சேர்த்துக்கிட்டு பொடியாக நறுக்கின இந்த பன்னீரையும் போட்டு நல்லா வந்து சாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃப்ரை பண்ணி அதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறோம். அதே கடாயில் ஆயில் வந்து கொஞ்சம் ஃபில்டர் ஆகிருக்கும், அது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்பைசஸ்ங்க, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த விழுதுகளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காரத்தூள், சிக்கன் பொடி, மல்லிப்பொடி போட்டு இந்த அளவுக்கு கொதிச்சு வரணுங்க. கொதிச்சு வரப்போ அந்த சாலோ ஃப்ரை பண்ண பன்னீரையும் உள்ளே தூக்கி போட்டு நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு வந்தோடனே கொத்தமல்லி, புதினா தூவி இறக்குனீங்க அப்படின்னா சுவையான டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, பை பாய்.